பட்டர் நான் செய்யறதுக்கு ஒரு அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் சர்க்கரை, தேவையான உப்பு, பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன், 1/4 கப்பு வந்து பால், 1/4 கப்பு தயிர். இது எல்லாத்தையும் நல்லா கையால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றி பிசையணும். தண்ணி வந்து எடுத்தோன்னு ஊற்ற வேண்டாம். லைட்டாக வார்ம் வாட்டர், ரொம்ப ஹாட்டும் இல்லை ரொம்ப சூடும் இல்லை, லைட்டு வார்மாக இருக்கணும். அதை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா லைட்டாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி உருண்டை போட்டுட்டு லைட்டாக தொடுமா அப்ளை பண்ணிவிட்டு வச்சுட்டு உருட்டாங்க. இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் உருட்டிக்கணும், ரவுண்டு பண்ணக்கூடாது. ஓவல் ஷேப்பில் உருண்டிட்டு லைட்டாக கையில் தண்ணி தொட்டு ஃபுல்லாக தடவிட்டு இந்த தண்ணி தடவின பக்கத்தை தவா மேலே போடணும். தண்ணி தடவின பக்கத்தை கீழ் பக்கமாக இப்படி போடணும். போட்டுட்டு மேலே லைட்டாக கொத்தமல்லி போட்டு தண்ணி தொட்டு ப்ரெஸ் பண்ணி விடணும். நான் எடுத்தாச்சு. மேலே பட்டர் தடவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு.